நம்ம எம்பெருமான் சிவனுக்கு பிடித்த விஷயங்களில் முதன்மை பெற்று விளங்குவது இந்த வில்வ இலை. நான் முன்னாடி ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி வில்வ இலையுடைய சிறப்புகள் அபிரமிதம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அதை சில கோட்பாடுகளை வச்சு குறிப்பிடுறாங்க. சிவ மூலிகையின் சிகரம், 3 மும்மூர்த்திகளின் உறைவிடம், லக்ஷ்மியின் அம்சம். இன்னும் விரிவாக சொல்லணும்னா அந்த வில்வ மரத்தில் இருக்கிற வேர்லேருந்து அதோடைய இலை வரைக்கும் எல்லாமே ஒரு கடவுளையும் ஒரு சிம்பிளையும் குறிக்குதுங்களாம். அதனுடைய வேர் கோடி ருத்ரர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களையும், விழுதுகள் வேதங்களையும், இலைகள் சிவரூபம்னு சொல்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னாங்க அந்த வில்வ மரம் இருக்கிற இடத்த வில்வ தலம்னு சொல்கிறாங்க. அந்த இலை சிவனுடைய 3வது கண்ணை சொல்கிறதாகவும் திரிசூலத்தை ரிசம்பிள் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. ஆமாங்க, நம்மளுடைய வில்வ இலை சிவனுடைய 3வது கண்ணை குறிக்குதான். சரி, சிவனுடைய 3வது கண். ஈவந்தோ சிவன் நம்மளுக்கு நிறைய பாசத்தையும் அன்பையும் கொடுத்தாலும் அவர் ஒரு ஆக்ரோஷமான, ரொம்ப கோபம் கொண்ட ஒரு கடவுள் இல்லையா. அவருடைய 3வது கண் திறந்தால் இந்த உலகமே அழிஞ்சிரும்ன்றது ஐதீகம். இதுக்கு விதிவிலக்கா ஒரு உதாரணமும் நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, பார்வதி அவர்கள் ஒரு டைம் சும்மா விளையாட்டாக போய் சிவன் அவர்களுடைய கண்ணை கட்டும் பொழுது இந்த உலகமே ஸ்தம்பித்து ஒரு நிமிஷம் நின்றுச்சுங்களாம். இன்னொரு உதாரணம் பார்த்திங்கன்னா, தியான நிலையில் சிவன் அவர்கள் இருக்கும் பொழுது காமதேனு அவருடைய சிவ அந்த யோக டைமை கலைச்சிருக்காரு. அதுக்காக கோபம் கொண்டு காமதேனுவை பஸ்மமாக்கினாருங்களாம் 3வது கண்ணை திறந்து. ஸோ அந்த மாதிரி 3வது கண் மிகவும் சிறப்புமிக்க, ஆனால் ஆக்ரோஷமான, அபாயகரமான ஒரு விஷயம். ஸோ அதை குறிப்பிடுது இந்த வில்வ இலை. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த வில்வ இலையை சிவலிங்கத்து மேலே போடும் பொழுது சிவலிங்கத்துடைய அந்த ஒரு அதிர்வலைகளை அந்த இலை உட்கொள்ளுதுங்களாம். அது நம்மக்கிட்ட வரும்போது பிரசாதமாக நமக்கு ஆரோக்கியம், மன அமைதி, நல்வாழ்வு கொடுக்குதுங்களாம். சரிங்க, சிவனுக்கு பிடித்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அதில் முதன்மை பெற்றது வில்வ இலை. இதை தவிர அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் பார்த்திங்கன்னா விபூதி, பன்னீர், அதுக்கப்புறமா தயிர். இதில் அபிஷேகம் பண்ணும்போது, குறிப்பாக சனி பிரதோஷங்களில் அபிஷேகம் பண்ணும்போது சிறப்பு. பிடிக்காத விஷயங்கள் வாசனை மிக்க மலர்கள், மஞ்சள், குங்குமம், இந்த விஷயங்கள்லாம் பிடிக்காதுங்களாம். பிடிக்காதுன்னா குறிப்பாக அந்த பிடிக்காதுன்றது கிடையாது. அவருக்கு சில விஷயங்கள் சிறப்பு, சில விஷயங்கள் அந்தளவுக்கு நமக்கு ஒரு பலனையோ இல்லை ஒரு அதிர்வலைகளையோ கொடுக்காது. சரிங்களா? இன்னொன்று, சிவன் இடத்துலேருந்து எந்த விஷயத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. அது எல்லாருக்கும் தெரியும். சிவன் சொத்து குல நாசம். என்னதான் நம்ம எம்பெருமான் பயங்கர ஆக்ரோஷமான கடவுளாக இருந்தாலும் பாசத்தையும் அன்பலையும் காட்டுறதுலையும் அவர் கோடை வள்ளலாக தான் இருக்கார். எந்நாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். தேடலை தேடி.